குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் சார். மேம் உங்களுக்கு சின்ன இன்டர்வியூ பண்ணிக்கலாம். கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். ஓ, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பா? எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொன்னால் இட்ஸ் ப்ரீசியஸ் ஒன். எப்படின்னா எங்கள் 2 பேருக்கு ஒன்றும் நாங்கள் விட்டு கொடுத்துக்கவே மாட்டோம். எப்படி சொல்கிற பார்த்தீங்களா, நாங்கள் வெளியே வந்தப்போ கூட ஒரே சால் போட்டு வந்திருக்கோம். யாருக்கு ஒன்றா விட்டு கொடுக்கவே மாட்டோம். நாங்கள் 2 பேரும் எப்பவுமே ஈம்பியுமாவே இருப்போம். ஓகே மேடம், இதில் யார் ஈயா இருப்பீங்க, யார் பியா இருப்பீங்க? நான் பியா இருக்கும்போது அவ ஈயா இருப்பா, அவ பியா இருக்கும்போது நான் ஈயா இருப்பேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப். சார் ஒரே நிமிஷம் சார். சொல்லுங்க சார். சார் உங்களுக்கு சின்ன இன்டர்வியூ பண்ணிக்கலாம். கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியா? அது டேய் மச்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தில எதுக்கு மத்த கூட சொல்லணும்? அது நமக்கு தெரிஞ்சா போதும்டா. இது சொல்லிட்டு வந்துடுறேன். டேய் நீ எப்ப இருந்தாலும் என்னை பத்தி பெருமையா தான் சொல்ல போற. எதுக்கு? ஒரு நிமிஷத்தை செய்யறேன். சரியான சில்லற பையன், எச்ச பொறுக்கி, கேடுகெட்ட பொறுக்கி. காலையில கக்கூஸ் போறதுக்கு முன்னால கால் பண்ணி வாடா சரக்கடிக்கு போலான்னு கூப்பிட்டு போறேன். இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருந்தோம் சரக்கடிக்க. அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க. இவன் என்ன சுதந்திரம் வாங்கி கொடுத்தானே இவனை பத்தி பெருமையா சொல்றதுக்கு. பல்ல பூன கிளவில இருந்து பக்கத்து வீட்டு பாப்பா வரைக்கும் டெய்லி பார்த்து சைட் அடிக்கிறான். இவனை நான் என்ன சொல்றது? மாமா இருமாமா, பெருமையா பேசிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மச்சான். சில்லற பையன் எப்படியாவது உலகத்தில் இருக்க பொறுக்கி எல்லாத்தையும் தேடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம தலைவர் தான் இருப்பாரு. இவனை போய் வேண்டாம், என்னை பேச வைக்காதீங்க. காலையில ஒரு நல்ல மூடு போறேன்னு பாக்குறேன். வேணாம், விட்டுருங்க. ஏண்டா ரொம்ப பெருமையா பேசிட்டடா. இவ்வளவு நேரம் நான் விளையாட்டுக்கு தான் பேசினேன். இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் சும்மா. இப்ப நான் சொன்னதுக்கு 10 மடங்கை விட இவன் கேடு கெட்ட